வெல்கம் டு லக்ஷ்மி அகாடமி ஆன்லைன். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிசியில் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ். ஓகேங்களா, நான் இன்டர்வியூ போஸ்ட்டு. அந்த நான் இன்டர்வியூ போஸ்ட்டில் டிகிரி லெவல் தான் எழுத முடியும். ஸோ டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ் எழுத முடியாது, டிகிரி லெவலில் எழுத முடியும். அந்த டிகிரி லெவலில் நம்ம பார்க்க போகிறது கோடு வந்து 514. உங்களோட சப்ஜெக்ட் கோடு என்னவாக இருக்கும் அப்படின்னா 514. இந்த கோடு யாருக்கு எலிஜிபிள் அப்படின்னா, எலக்ட்ரிக்கல் அண்டு எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு எலிஜிபிள். அதாவது ட்ரிபிள் இ ஸ்டூடெண்ட்ஸும் இசி ஸ்டூடெண்ட்ஸும் இந்த கோடு எழுதலாம். ஏன் இந்த கோடை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த கோடு தான் நம்மளோட டிபார்ட்மெண்ட் பேப்பருக்குரிய கோடு. புரியுதுங்களா? இது இல்லாமல் சிஸ்டம் மேனேஜர்னு ஒரு போஸ்ட் இருக்குது, அந்த இதுவும் ஈஸி எலிஜிபிள் தான். பட் ஆனால் அதில் வந்து கோடிங்கு எழுதுகிற மாதிரி, அதாவது கோடிங் பேப்பர் அதிகமாக இருக்கும், டேட்டா ஸ்ட்ரக்சர் அந்த மாதிரிலாம் இருக்கும். பியூராக நம்ம டிபார்ட்மெண்ட் பேப்பர் எழுதணும்னா உங்களுக்கு எது ஈஸினா இந்த சப்ஜெக்ட் கோடு எடுத்தால் தான் ஈஸி. ஓகேங்களா, அதனால் இந்த சப்ஜெக்ட் கோடு எடுத்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு ஒன் என்ன பண்ணுறோம், நம்ம சிலபஸில் இருக்கிறது அப்படியே தான் சொல்கிறோம். சிலபஸில் என்ன இருக்கோ அதை நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஆர்டர் வைஸ் பிரித்து போட்டு டைட்டில் கொடுத்து அதுக்கு சப்டைட்டில் கொடுத்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இதோட லிங்க் வந்து நான் டெலிகிராம் குரூப்பில் கொடுக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ யூனிட் 1 என்ன அப்படின்னா, சர்க்யூட் தியரி அண்டு சிக்னல் சிஸ்டம்ஸ். இதுலேருந்து எத்தனை கேள்வி கேட்பாங்க, உங்களுக்கு 20 கொஸ்டின் கேட்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு டைட்டில் என்னன்னா உங்களுக்கு சர்க்யூட் அனலைசிஸ். சர்க்யூட் அனலைசிஸில் வந்து கேசிஎல்ஆ, கேவிஎல்ஆ, மெஸ்ஸு, நோடல், இந்த அனலைசிஸ் ரெண்டும் வந்துடும். புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா நெட்வொர்க் தேரம். ஸோ நெட்வொர்க் தேரத்தில் வந்து உங்களுக்கு சூப்பர் பொசிஷன் தேரம், தெவெனின்ஸ் தேரம், நார்டன்ஸ் தேரம், மில்லர்ஸ் தேரம், ரெசிப்ரோசிட்டி தேரம், இது எல்லாம் கவர் ஆகிடும். புரியுதுங்களா? அடுத்தது சைனூசாய்டல் ஸ்டெடி ஸ்டேட் அனலைசிஸ் அப்படின்றது தேர்ட் டைட்டிலாக இருக்கும். இதில் வந்து ஃபேஸரு, காம்ப்ளெக்ஸ் பவர், மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் தேரம், இது எல்லாமே கவர் ஆகும். ஃபோர்த் டாபிக் என்ன வரும் அப்படின்னா, டைம் அண்டு ஃப்ரீக்குவன்சி டொமைன் அனலைசிஸ் ஆஃப் லீனியர் சர்க்யூட். இதில் வந்து உங்களுக்கு ஆர்எல், அப்புறம் ஆர்சி, அப்புறம் ஆர்எல்சி சர்க்யூட், இதெல்லாம் வந்துடும். அப்புறம் இதில் இருக்க ஈக்குவேஷனை நம்ம லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மை கொண்டு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா சால்வ் பண்ணணும் யூஸிங் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ். ஃபிஃப்த் டைட்டில் உங்களுக்கு நெட்வொர்க் பேராமீட்டர் அண்டு டிரான்ஸ்ஃபர்மேஷன். இதில் வந்து 2 போர்ட் நெட்வொர்க்கும் ஸ்டார் டெல்டா டிரான்ஸ்ஃபர்மேஷனும் வந்துடும். 2 போர்ட் நெட்வொர்க்கும் ஸ்டார் டெல்டா டிரான்ஸ்ஃபர்மேஷனும் வந்துடும். அடுத்தது டைட்டில் என்ன வரும்னா 3 ஃபேஸ் சர்க்யூட். ஸோ 3 ஃபேஸ் சர்க்யூட்டில் உங்களுக்கு அதே மாதிரி ஸ்டார் டெல்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன், அப்புறம் ரியல் பவர், ரியாக்டிவ் பவர், அதுக்கப்புறமேட்டு பவர் ஃபேக்டர், இந்த டைட்டில் எல்லாமே இதில் கவர் ஆகிடும். அடுத்து உங்களுக்கு சிக்னல்ஸ் அண்டு கிளாசிஃபிகேஷன். சிக்னல்ஸ் அண்டு கிளாசிஃபிகேஷன் இதில் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த சிக்னல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் 2 கிளாசிஃபிகேஷனுமே வந்திருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் டைம் சிக்னல்ஸ் அண்டு டிஸ்க்ரீட் டைம் சிக்னல், இதோட கிளாசிஃபிகேஷனை மட்டும் இதில் படிக்கணும். அடுத்தது கண்டினியூஸ் டைம் அனலைசிஸ்னு ஒரு டைட்டில் இருக்கும். 9th ஒன்று வந்து டிஸ்க்ரீட் டைம் அனலைசிஸ். ஸோ 8th என்னது கண்டினியூஸு, 9th என்ன டிஸ்க்ரீடு. ஓகேங்களா? ஸோ கண்டினியூஸை பொறுத்தவரை நம்ம 4 இயர்ஸ் சீரியஸு, 4 இயர்ஸ் டிரான்ஸ்ஃபார்மு, லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம், இதெல்லாம் நம்ம பார்க்கணும். டிஸ்க்ரீடை பொறுத்தவரையும் சாம்பிளிங் தேரம், அதுக்கப்புறமேட்டு டிடி எப்படின்னு சொல்லுவோம்ல, டிஸ்க்ரீட் டைம் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம், இது இருக்கும். அப்புறம் இது டிரான்ஸ்ஃபார்ம். ஸோ யூனிட் 10, இந்த ஃபஸ்ட் யூனிட்டில் லாஸ்ட் டைட்டில் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா கண்டினியூஸ் டைம் அண்டு டிஸ்க்ரீட் டைம் சிஸ்டம். இதில் வந்து இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸு, அப்புறம் கன்வல்யூஷனு, ஃப்ரீக்குவென்சி ரெஸ்பான்ஸு, அப்புறமேட்டு டிரான்ஸ்ஃபார்ம் டொமைன் அனலைசிஸ். இதில் வந்து என்னது ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்மு, லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்மு, நெக்ஸ்ட் வந்து ரிகர்சிவ் சிஸ்டம், நான் ரிகர்சிவ் சிஸ்டம், இது எல்லாமே வந்துருக்கும். ஓகேங்களா? இதுதான் யூனிட்டு 1ல் இருக்கிற டைட்டிலு. ஓகேங்களா? இந்த 514ஓட கோடில் இதுதான் இருக்கும். இந்த இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்களா, இதோட பிடிஎஃப் வந்து நான் உங்களுக்கு டெலிகிராம் குரூப்பில் கொடுக்குறேன். அந்த டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்கள் அதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபர்தராக வரது எல்லாமே நம்ம டெலிகிராம் குரூப்பில் போஸ்ட் பண்ணுவேன், நீங்கள் அதுலேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.